நான் உங்கள் அர்ச்சனா மற்றும் பிரியா. நம்ம சேனலை ஆரம்ப கட்டத்திலேருந்து இப்போ வரைக்குமே சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றிங்க. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அதே மாதிரி புதுசாக பார்க்குற நண்பர்கள், சொந்தங்கள், தோழர்கள், தோழிகள்னு எல்லாருக்கிட்டேயுமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க. நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அழுத்திட்டு பாருங்கள். ரொம்ப உதவியாக இருக்குங்க. நாங்கள் இதை எதுக்காக ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கோம்னா, நாங்கள் இந்த சேனலை ஆரம்பித்து 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஸ்டோரி எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, கமெண்ட் எல்லாம் போடுறீங்க, சூப்பராக இருக்குன்னு அப்படியே மாஸ் காட்டுறீங்க எல்லாருமே ஒரு கமெண்ட்லேயும். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் பார்க்குறப்ப ஏன் இந்த சேனல் இன்னும் கொஞ்சம் மேலே போக மாட்டேங்குதுன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. வீடியோ போடுறதெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி போடுறோமா, ஆனால் அதுக்கான ரீச் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறப்போ உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ ப்ளீஸ் அதையும் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஏன் இதெல்லாம் ரிப்பீட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கோன்னா, ஒவ்வொரு எபிசோடையும் 8 மணி நேரம் 9 மணி நேரம் உட்காந்து எடுக்கிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கேரக்டர்ஸ்க்குலாம் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸு கொடுக்கணும், அவங்க எல்லாம் அழகாக தெரியணுங்கிறதுக்காக அதுக்கும் தனியாக வேலை பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் வேலைன்னே கூட வச்சுக்கோங்களேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு வீடியோஸையும் போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸுக்கான அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு 1000 பேர் பார்க்குறீங்கன்னா ஒரு 200 லைக் கூட தாண்ட மாட்டேங்குது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம், வீடியோஸை லைக் பண்ணி பாருங்கள். உங்களோட பேர் ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுதுங்க. தயவு செஞ்சு நம்ம வீடியோஸை லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படியாச்சும் இந்த வருஷத்தோட கடைசிக்குள்ளே 10,000 சப்ஸ்கிரைபரை ரீச் ஆகிடணுங்கிற கோலோடு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது அவ்வளோ பெரிய உழைப்புங்க. கண்டிப்பாக அந்த உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கட்டும் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களோட கனவை உழைப்பாக போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த உழைப்புக்கான அங்கீகாரத்தை நீங்கள் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்றைக்கி எபிசோடுக்குள்ளே போகலாம் வாங்கோ. குட் மார்னிங் அத்தை, இந்த டீ எடுத்துக்கோங்க. நான் டீ போடலான்னு தான் இங்கே வந்தேன். நீ என்னடா டீயை போட்டு கையில் வச்சுக்கிட்டு எடுத்துக்கோன்னு சொல்கிற? எப்போம்மா எழுந்த நீ? நான் 5 மணிக்கே எழுந்துட்டேன் அத்தை. 5 மணிக்கேவா? ரொம்ப பொறுப்பாக தான் இருக்கிற நீ. தினம்லாம் நான் 5க்கு எழுந்துக்கிறது இல்லை அத்தை. இன்னைக்கு ஏதோ தூக்கம் வரலங்கிறதுனால எழுந்துட்டேன். யூஸ்வலாக நான் 6 மணிக்கு மேலே தான் எழுந்துப்பேனே. சரிம்மா, சரி டீ எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடு. சரிங்க அத்தை, நீங்களும் எடுத்துக்கோங்க. இல்லைம்மா, எனக்கு வேணாம், கொஞ்சம் வேலை இருக்குது. நான் அதையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு குடிச்சிக்கிறேன். சரிங்க அத்தை. மாமா தினேஷ் எல்லாம் எழுந்துட்டாங்களா? உன் மாமா தூங்கிட்டு தான் இருக்காரு. தினேஷ் மட்டும் எழுந்துட்டாமா? சரிங்க அத்தை, அப்போ நான் போய் மற்றவங்களுக்குலாம் டீ கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா போ. குட் மார்னிங்ப்பா, டீ எடுத்துக்கோங்க. குட் மார்னிங் டா. இன்னும் ஏன் டீ யாரும் எத்துன்னு வரலன்னு நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா நீ எத்துன்னு வர. குடு. காயத்ரி, உன் அத்தை எங்கம்மா? அத்தை பூஜை ரூமில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாமா, அதனால தான் நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். உன் அத்தைக்கு வேற என்ன வேலை இருக்குது? பூஜை சாமின்னு அங்கேயே உட்காந்து கிடக்கும் அது. ஏய், காலங்காத்தால ஆரம்பிக்காதடா. ஷில்பா காதுல ஊந்துச்சுன்னு டிஃபன் போடாது நம்மளுக்கு. நான் போடுறேன்ப்பா டிஃபன் உங்களுக்கு, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஏமா காயத்ரி இப்படி பேசுற? பின்ன என் அப்பாவை நான் வெறும் வயிறோடு விட முடியுமா? அதெல்லாம் முடியவே முடியாது. உங்களுக்கு யார் டிஃபன் பண்ணி தரலனாலும் நான் பண்ணி தருவேன்ப்பா. நல்ல தைரியசாலி ஐட்டமா. இதில் என்னப்பா இருக்கு? சரி டீ எடுத்துக்கோங்க, வெயிட்டாக இருக்கு ட்ரே வேற. ஐயோ சாரிம்மா, அது எடுத்துக்கிறேன். நானும் எடுத்துக்கிறேம்மா. இதுக்கு தான் இங்கே வந்தேனே. அந்த வீட்டில் ஏதோ இன்னும் எழுந்துக்கவே இல்லை, எல்லாம் தூங்கின்னு கிடக்குதுங்க. என்கிட்ட நீங்கள் இதெல்லாம் கேட்கணுமா மாமா? எடுத்துக்கோங்க. நான் கேட்குறேன்னா 2 கப்பா எடுத்துக்க போகிறேன், அதனால தான். 3 கப்பு கூட எடுத்துக்கோங்க மாமா. நான் போய் டீயை போட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்து தரேன் உங்களுக்கு. ஏன் ஷில்பா, வீட்டில் இருக்கிற குத்து விளக்கெல்லாம் ஏற்றுனது பத்தாதா? இப்போ அகல் விளக்கம் உனக்கு ஏற்றணுமா? வீடே அழகாக இருக்கும் நம்பினா ஏற்றி வச்சா. அது பாரு, உன் பொண்ணு கூட எவ்வளோ அழகாக ஜொலிப்பா வந்து நிற்கிறா பாரு. அந்த மாதிரி வீடும் அழகாக இருக்க வேணாமா? அதுக்காக தான் இதெல்லாம் தொடச்சி வைக்கிறேன். தேவையில்லாத வெளியே இழுத்து விட்டுக்கிறடி நீ. சரி விடு, உன் பொண்ணு டீ எடுத்துட்டு வந்திருக்கா பாரு. 2 கப்பு எடு, குடிப்போம். எடுக்கிறேன். என்னம்மா, உன் புருஷனுக்கு டீ கொடுத்தியா? அவன் இன்னும் குப்புறப்படுத்தி தூங்கிட்டு இருக்காம்மா. அவன் அதெல்லாம் எழுந்துக்க மாட்டான். 7:30 மணி 8 ஆகும் அவன் எழுந்துக்கிறதுக்கு. ஆரம்பிச்சிட்டியா நீ? ஏண்டி, உன்கிட்ட இருக்கிற இந்த கெட்ட பழக்கத்தை மாத்திக்கவே மாட்டியா? என்ன கேட்ட பழக்கமா? உன் புருஷனை மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. ஏண்டி, உனக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரே வயசுங்கிறதுக்காக மரியாதை கொடுக்க கூடாதுனால ஒன்றும் இல்லை. ஒழுங்கா மரியாதை கொடுத்து பழகு. எத்தனை முறைமா நான் சொல்றது உங்களுக்கு? எனக்கு வர மாட்டேங்குதுமா. நான் என்ன பண்றது? மரியாதை கொடுக்குற மாதிரி அவனும் நடந்துக்க மாட்டான்மா. எதனா குரங்கு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். பாவம் என் மருமவ. சரி விடுமா, அதெல்லாம் உனக்கு நேச்சுரலா என்னைக்கு வருதோ அப்ப சொல்லிக்க. இப்போ நீ சொல்லியே ஆகணும்னால ஒன்றும் அவசியம் இல்லை. சும்மா இருமீனா, உனக்கு இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் தெரியாது. அவன் அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருப்பான் இங்க. நீ இப்படியே இழிச்சு பல்ல காமிச்சுக்கிட்டு, அதனால தான் என் பொண்ணு இப்படி இருக்கிறா. இல்லைன்னா இந்நேரம் புருஷனை மரியாதையா பேசியிருப்பா. இழிச்சு பல்ல காட்டாம வேற என்ன பண்ணுவாங்களா? போடி இவ ஒருத்தி. டென்ஷன் ஆகாதீங்கம்மா. உங்க மாப்பிள்ளைக்கான மரியாதையை நான் கண்டிப்பா ஒரு நாள் அவனுக்கு கொடுப்பேன். நீங்க இப்ப டீயை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறேன். ஆனா கூடி சீக்கிரத்துல இதெல்லாம் மாத்திக்கடி, அதான் உனக்கு நல்லது. சரிம்மா. சித்ரா என்ன பண்றா? தூங்கிட்டாளா எழுந்துட்டாளா? பேச்ச நல்லா மாத்திரடி, ரூம்ல தான் இருக்கிறப்போ. சரி எப்படி அப்படியே அந்த மணி பிசாசு என்ன பண்ணுதுன்னு பாரு. தூங்கிட்டு இருந்தது பின்னாடி 4 போட்டு அவளை எழுப்பு. சரிங்க, அடுத்தாங்க தான். அம்மா டீ ஆயிடுமா?
அடி அடிய நெட்டக்கோக்க எங்கடி போறேப்பா? பக்கத்து வீட்டுக்கு போறேன். போயிட்டு ஒரு பக்கம் வெடியில காலையில மணி 7:15 தான் ஆகுது, அதுக்குள்ள போறிய அடிய? ஏண்டிய நீ இப்படி சும்மா சும்மா போறது நல்லா இல்லடியே. நான் கூட சொன்னம்மா. புஷ்பு. என்னடி அக்காவை மரியாதை இல்லாம பேர சொல்லி கூப்பிடுற? புஷ்பான்னு சொன்னதானே மரியாதை இல்லாம சொன்னதா அர்த்தம். ஆனா புஷ்புன்னு செல்லமா தானே சொன்னேன். இந்த செல்லம்மா சொன்ன நல்லம்மா சொன்னெல்லாம் வேணாம். மரியாதை இல்லாம பேசினா வாயில எடுத்து இடிப்பேன் எதனா. பாரு ஒரு கல்யாணம் ஆன பொண்ணை போய் என்னென்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. நானும் பிரியாவும் வளரிடுவோன்னு சொல்லிட்டு இப்ப இவ எப்படி வளரிட்டு இருக்கா பாரு. அடியே என்ன சொன்ன நீ இப்போ? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேனே நானே. அதான் ஒரு கல்யாணம் ஆக போற பொண்ணை பார்த்து இப்படி எல்லாம் பேசுறிய. இரு நான் உன்னை போய் என் புருஷன்கிட்டே மாட்டி விடுறேன். புஷ்பா இவ பேசுறது சரியில்லடி புஷ்பா. ஆமாம்மா எனக்கே இப்ப இவ மேல சந்தேகமா வருது. அடியே எங்களுக்கு தெரியாம நீ சந்தோஷம் போய் கல்யாணம் எதனா பண்ணிட்டு வந்துட்டீங்களா என்ன? ஐயா யார் சொன்னா உங்களுக்கு அப்படியெல்லாம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னமோ எல்லாத்தையும் நேரில் பார்த்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உன் பேச்சு நடவடிக்கை எல்லாம் பார்த்து அப்படித்தான் தோணுது. இதுக்கு மேல நம்ம அமைதியா இருந்தா நல்லா இருக்காது. என்ன புஷ்பாக்கா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம நந்தினி ஒரு தொடர்நடிக்கை பொண்ணுக்கா, அதுவும் இல்லாம அந்த சந்தோஷ் ஒரு பயந்தாங்கொழி பையன். இதுக்கு ரெண்டுமா போய் திருட்டு கல்யாணம் பண்ண போதுங்க? வாய்ப்பே இல்லக்கா, நெவர், சான்ஸே இல்ல. அடியே உன் தங்கச்சி ஊர் அருகே போய் திருட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துட்டு தைரியமா அவங்க அப்பா கிட்ட சொல்லிச்சு, நான் இந்த மாதிரி போய் திருட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு வந்திருக்கிறேன், அவங்க 2 பேரையும் வாழ வைங்கன்னு உங்க அப்பா கிட்டே வந்து சொல்லிச்சது. இது பண்ணிக்காதா என்ன? அவ அடுத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கிறதுக்காக அவளும் அப்படி பண்ணி எதனா அவசியம் இருக்குதா சொல்லுங்க? ஆமா வாய்ப்பே இல்லை. அதுவும் நந்தினி சந்தோஷ் அம்மா பண்ணிக்க போறாங்க. வீட்டுல இருக்கிற நீங்க எல்லாருமே சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கோங்கிறீங்க. பசங்க வேணாங்கிறீங்க. அது எல்லாத்தையும் தாண்டியாம அதுக்கு போய் திருட்டு கல்யாணம் பண்ணணும். சரி நீ எதுக்கு இந்த காலையில இப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஏன்னா எனக்கு முன்னாடி தான் ஒண்ணு ஏன் நீ மாதிரி சும்மா நின்றுகிட்டு இருக்க, வாயை முடிக்கிட்ட எரும மாடு. ஏய் நீ நல்லா பேசிக்கிட்டு இருந்தக்கா, அதனாலதான். சரி நான் என் புருஷ வீட்டுக்கு, நான் சந்தோஷ் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு. முதல்ல நீ இப்படி பேசுறது நிப்பாட்டிட்டி. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் கிருஷ்ணன் நல்லா சொன்னா போதும் சரியா? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கேட்டாங்கன்னு வைக்க, நான் உங்க பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டீங்களான்னு கேட்பாங்க. அப்புறம் நல்லா இருக்காது இந்த பேச்செல்லாம். நீ கல்யாணத்துக்கு அப்புறம் அதையெல்லாம் சொல்லிக்க சரியா? அது வரைக்கும் சந்தோஷ் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னே சொல்லு. சரிம்மா அப்ப நான் உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். திமுருடி உனக்கு அப்பா. ஏம்மா இப்ப நான் காலையில கிளம்பி போறதுக்கே நீ இவ்வளவு பேச்சு பேசி நிக்கிறிய, அப்பா எனக்கு முன்னாடி அங்க போய் உட்காந்துக்கிறாரு, அதுக்கு என்ன சொல்லுவா? உன் புத்தியும் உன் அப்பா புத்தியும் ஒன்னாச்சேம்மா, நீங்க அப்படித்தானே இருப்பீங்க. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்குது? போ கிளம்பி போ. சரி விடுங்கம்மா, குழந்தை பாவம். நீ போயிட்டு வர சொல்லும். அம்மா நீங்க எனக்கு இந்த பூண்டு மட்டும் உரிச்சு கொடுங்கம்மா. சரி நீங்க வேணா அர்ச்சனா நீ வாடி வந்து பூண்டு உரிவா. சரி வரேன்க்கா. நந்தினியே போயிட்டு வரேன். சும்மா தேவையில்லாத வாயை வித்துக்கிட்டு இருக்காது அங்கங்க. சரி என் சொல்லுக்குட்டி அக்கா போயிட்டு வந்துடுறேன். சரி இப்ப எதுக்குடி போறாங்க? சந்தோஷ் சரடு வாங்கணும்னு சொன்னார்ல, 8:30 மணிக்கு போகணும்னாரு. அதான் அவர் கிளம்பிட்டாரா இல்லையான்னு போய் பார்க்கலான்னு போறேன். மணி இப்ப 7:30 கிட்ட தானே ஆக போகுது. 8:30 நேரம் இருக்குல்ல? அப்ப கூட நேரம்லாம் இருக்குதுதான், ஆனா எனக்கு அவருக்கும் பேசுறதுக்கு நேரம் கிடைக்கணும்ல, அதுக்கு தான் போறேன். சரிப்போ. என்னடி அவ்வளவு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஒன்னும் இல்ல புஷ்பாக்கா, நீங்க கொடுங்க நான் பூண்டை உரிக்கிறேன். நீ போடி. டாடா. அர்ச்சனா அவ கூட சேர்ந்து நீயும் ஏதோ கூட்டு கலவணித்தனம் தானே பண்ணிக்கிட்டு இருக்க. நான் என்ன கூட்டு கலவணித்தனம் பண்ண போறேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, 2 பிள்ளைங்களுக்கு அம்மா கண்ணனே, நான் போய் அதெல்லாம் செய்வேனா? அதுவும் கூட்டு கலவணித்தனம் அவ கூட சேர்ந்து பண்றதுக்கு என்னக்கா இருக்குது? ஏதோ பிரியா கூட சேர்ந்து நான் எதனா பண்றேன்னா கூட பரவாயில்ல. நந்தினி என் தங்கச்சிக்கா, குழந்தை, அது கூட சேர்ந்தாலும் நான் கூட்டு கலவணித்தனம் பண்ணவே மாட்டேன். சரி நம்புறேன். ஆனா மவளை எதுனா விஷயத்துல மாட்டீங்க அப்ப இருக்குடி உங்களுக்குலாம். மாட்டட்டும், இந்த பூண்டை உரிக்கிற மாதிரி இவளுங்களெல்லாம் உட்கார வச்சு உரிச்சிடலாம். மூஞ்சிங்களா பாரு எல்லாத்துக்கும். அடடே இது என்ன அதிசயமா இருக்குது. அடியே பட்டாணி என்னடி இவ்வளவு அழகா இருக்கிறா? தேங்க்யூ நந்தினி, நானே ரெடி ஆயிட்டேன்டி. சூப்பர் டி, அழகா தலைவாரி இருக்கிற, நல்லா கியூட்டா இருக்கிறடி, சமத்து பாப்பா, குட்டி பாப்பா. தேங்க்யூ. நானே வந்ததுல இருந்து டீயை கூட கொடுக்காம உன்னையே தாண்டி பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு அழகா ரெடியா இருக்க நீ. சரி அப்புறம் எனக்கு டீ வேணாம், எடுத்துட்டு போயிடு. என் பட்டர் பிஸ்கெட்டோட சேர்ந்து எடுத்துட்டு வரணுமா? அதெல்லாம் இல்ல, எனக்கு இப்ப டீ குடிக்கிற மூடு இல்ல, அதனால தான். நான் வரை இவ்வளவு அழகா ரெடியா இருக்கிறேன்னா இப்ப நான் உட்காந்து பட்டர் பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும், அதான் வேணாம். அதுவும் சரிதான். சரி அப்படியே கழுத்துலயும் எதனா எடுத்து போடுன்னு, அப்பதான் இன்னும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. போடுறதுக்கு தான் நெக்லஸ் எடுத்து வச்சேன், அதுக்குள்ள நீ வந்துட்டியா, அதனால வந்து கதவு திறந்துட்டேன். சரி எடுத்து போட்டுக்க. சரிடி. அப்புறம் நந்தினி என்னடி நீ கூட காலையில ரெடி ஆயிட்ட போல இருக்கு சீக்கிரமா? ஆமாண்டி. ஆனா நீ வெளியே போறீங்க போல இருக்கு. ஆமா. என்கிட்ட சொல்லல பத்தியாடி? போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போலான்னு நினைச்சேன், இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லதான், இருந்தாலும் அண்ணன் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நேத்து நைட்டே சொல்லிட்டாரு இந்த மாதிரி உன்னை கூட்டிட்டு போய் சரடு வாங்கி தர போறேன்னு. ஆனா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல, அதான் கேட்டேன்.
அதான் உங்க அண்ணனே சொல்லியிருக்காருல, அப்புறம் எதுக்கு நான் வேற சொல்லணும்னு எதிர்பார்க்கறேன்? அதுவும் இல்லாம கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போவேன்னு தானே சொன்னேன். இருந்தாலும் நீ சொல்லலல்ல. ஐய இம்ச, அவதான் இப்ப கிளம்பி வந்திருக்கால சொல்லிட்டு போறதுக்கு, அப்புறம் என்ன? திட்டாதடியே, நானே இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த வீட்ல இருப்பேன். ஆனா உனா இது சொல்லிடு, எரும மாடு. திட்டாதடியே, நான் நட்சத்திர தானே சொல்றேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் நான் இங்க இருப்பேன். நாளைக்கு காலையில கல்யாணம் முடிஞ்சதும் நைட்டு ரிசப்ஷனு, அதுவும் முடிஞ்சதும் நான் அப்படியே டேரக்டா இங்கிருந்து போயிடுவேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? ஏதோ நந்தினி அந்த வீட்டு பொண்ணுங்கிறதுனால அவ கூட நான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உன் கூட எல்லாம் நான் இருக்க முடியுமா தானே சொல்லு. அதெல்லாம் கரெக்டு தான். அதனாலதான் சொன்னேன், என்னை யாரும் திட்டாதீங்க. இன்னைக்கு ஒரு நாளாச்சு, நம்ம எல்லாரும் ஜாலியா நிம்மதியா இருக்கலாம். நந்தினி நீ கூட இன்னைக்கு எங்கேயும் வெளியே போகாதடி, என் கூடவே இரு. அதெல்லாம் தேவையில்ல, அவ அண்ணன் கூட போயிட்டு செயின் எடுத்துட்டு வரட்டும், அதுக்கப்புறமா அவ உன் கூட இருப்பா. அதை இன்னைக்கே இப்பவே எடுக்கணும்னு எதனா அவசியம் இருக்கா என்ன? ஏன் நந்தினி, என் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொறுமையா எடுத்துக்கலாம்ல. அது உங்க அண்ணன் தான் எடுத்துக்கலாம்னு சொன்னாரு, அதான். என் அண்ணா அவர் மனசுல என்ன நினைக்குதோ அதையெல்லாம் செய்யணும்னு நினைப்பாரு. அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டுருப்பாரு. நீயும் உடனே சரின்னு சொல்றதா? உங்க தங்கச்சி கல்யாணம் இருக்குது, நம்ம அப்புறமா போய் எடுத்துக்கலான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டியதானே? நீயும் கிளம்பி ரெடியாகி வந்திருக்கிற. எதுக்கு உன் கல்யாணத்தையும் அவங்க வெளியே போறதையும் முடிச்சு போடுற நீ? எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு என்ன பிரச்சனை இப்ப? எனக்கு பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லடி. நாளைக்கு எனக்கு கல்யாணம், இன்னைக்கு மெஹந்தி சங்கீத்து நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த நேரத்தில் இவங்க போய் வெளியே போய் சரடு வாங்கணுமா சொல்லு? இப்போ அந்த சரடை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க. எனக்காக எதையாவது பண்ணுவீங்களா என்ன? ஏன் மணி இப்படி இருக்கிற? உனக்காக நான் 24 மணி நேரமும் உன் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு சேவை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா எல்லாரும்? நான் தப்பாலாம் எதுவும் சொல்லலை. இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் இந்த வீட்டில் இருக்க போகிறேன். அதனால எல்லாரும் இன்னைக்கு ஒரு நாள் என் கூடவே இருங்கன்னு சொல்கிறேன். அவ்வளோதான். சரி மணி விடு, அவ்வளவுதானே, நான் இங்கே இருக்கேன் இன்னைக்கு. நந்தினி வாயை மூடிக்கிட்டு இருக்கியா நந்தினி? அண்ணன் கூட வெளியே போகணும்னு சொன்னார்ல, மூடிக்கிட்டு கிளம்பு. அதை விட்டுட்டு வேற எதையும் பேசாத. நீ முதல்ல அண்ணன் ரெடி ஆயிட்டாரான்னு போய் பாரு. கடைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவ கூடவே கூட உட்காந்துக்கோ, இல்லை இடுப்புல கூட ஏறி உட்காந்துக்கோ. ஏங்க ஆயிடுடி இவ்வளோ கோவப்படுற? அவளே என் கூட இருக்கிறேன்னு சொல்றா, நீ துரத்தி விடுற. இங்க பாரு, பாய்சன் மாதிரிலாம் பண்ணாத. நீ இங்க ஒரு நாள் தான் இருக்க போறானா, அந்த ஒரு நாள் நல்லபடியா இருந்துட்டு போ. அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத. யாரும் உன் கூட 24 மணி நேரமும் இருக்க போறதில்ல. கடைசி வரைக்கும் யாராலையும் இருக்க முடியாது, புரியுதா? அப்பப்ப அவங்கவுங்க வேலையை எல்லாரும் போய் செய்ய தான் செய்யணும், புரியுதா? மூடிக்கிட்டு இரு. நந்தினி நீ கிளம்பு. மணி நான் போயிட்டு வந்துடுறேன், சரியா? சரி நந்தினி, முடிஞ்சா சீக்கிரமா வந்துடுன்னு. சரிடி, நான் போய் உங்க அண்ணன் ரெடி ஆயிட்டாரான்னு போய் பாக்குறேன். உன்கிட்ட இருக்கிற இந்த புத்தி மட்டும்தான் நான் உன்னை மாத்திக்கோன்னு சொல்றேன். நேற்று நீ தான் உண்மையிலே எல்லாரை விடவே ரொம்ப அழகா இருந்த. ஏன்னா நீ தான் மனப்பொண்ணு, உனக்காக தான் எல்லாருமே நேற்று எல்லாத்தையுமே பண்ணாங்க. ஆனா நந்தினி ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு, அவ தான் அழகா இருந்தான்னு அர்ச்சனாக்கா கிட்ட போய் சொல்லியிருக்கிறேன். என்ன புத்திடி உனக்கு இதெல்லாம்? ச்சே, என்னத்த சொல்றதோ. முடிஞ்சா உன் புத்தியை மாத்திக்க. ஓ, அப்பனா ஒரு விஷயத்த பேசினா தப்புங்கிறீங்க. சரி, இனிமேல் நான் எதுவும் பேசல. ஆனா நீ எல்லாம் ரொம்ப நல்ல விளையாட்டு பேசிக்கிட்டு இருக்காதடி. உனக்குள்ளேயும் இருக்கும்ல. உன்னை விட என்னைக்குன்னா ஒரு நாள் நந்தினி ரொம்ப அழகா இருந்துட்டான்னா அவ ரொம்ப நல்லா இருக்கிறான்னு ஒரு 10 தடவையாவது அவகிட்ட போய் சொல்லுவல நீ? அவள் என்னை விட நல்லா இருந்தால் நான் சந்தோஷம் தான் படுவேன். அவள் என்னை விட அழகாக இருந்தால் நான் ரொம்ப அழகாக இருக்கிறான்னு சொல்ல தான் செய்வேன். அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் என் மனசுக்குள்ளே எதுவுமே இருக்காது. உன்கிட்ட இருக்கல ஒரு கெட்ட எண்ணம், அந்த மாதிரி கெட்ட எண்ணெல்லாம் என்கிட்ட என்றைக்குமே இருந்ததில்லை. நான் அவளை பார்த்து பொறாமையும் பட்டதில்லை. அவகிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை நான் பிடுங்கணும்னு ஆசைப்பட்டது கிடையாது, உன்ன மாதிரியெல்லாம். சரி விடு. நான் இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த வீட்டில் இருக்க போகிறேன். சும்மா என்ன திட்டாத. போயிட்டு எனக்கு அந்த டீயை சுட பண்ணி எடுத்துட்டு வா போ. குறைங்க, அதுக்கு நான் டீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுமே குடிச்சிருக்க வேண்டியதானே? இவ்வளோ நேரம் என்னை நிற்க வச்சு பேச வச்சுட்டு இப்போ போய் சூட பண்ணி எடுத்துட்டு வாங்குற. இருடி, சூட பண்ணி எடுத்துட்டு வந்து உன் மூஞ்சிலே ஊத்துறான். சும்மா சொன்னேன்டி, டென்ஷன் ஆகாத. சும்மா விளையாடுக்கு சொன்னேன். எனக்கு டீ எல்லாம் வேணாம், போ. அதை எடுத்துன்னு போய் உன் புருஷனுக்கே ஊத்து. என்ன தானே இப்போ என்ன டென்ஷன் பண்ண? ஆமா, போ. உன்னை போய் நல்லா இருக்குன்னு சொன்ன பாரு. நீ எப்படி தெரியுமா இருக்கிற? கேவலமா இருக்க, குரங்கு கஸ்மாலம். பரவாயில்ல பௌ. நீ ஆரம்பத்துல என்ன சொன்னியோ அதுதான் உண்மை. இப்ப சொன்னதெல்லாம் உண்மை இல்ல பௌ பௌ. சீப்ப சனியனே, நீ இந்த ராகுல எந்த நேரத்துல பிறந்து தொலைச்சிங்கன்னு தெரியல. என் உசுரை வாங்குறதுக்குன்னே வந்திருக்கீங்க போல இருக்குது நீங்களாம். பரவாயில்லையே, நான் வரத்துக்குள்ள குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டா. எப்பட்றா? நீங்க இருந்து போனதுமே நான் எழுந்துட்டேன். சரி, நான் போய் உனக்கு டீ எடுத்துட்டு வரவா? டீயை எடுத்துட்டு வந்துட்டு பேசுப்போ. அப்பா நிக்காத, கிளம்ப. ராகுலே, என்ன ராகுலே போனை பார்த்தே பேசிக்கிட்டு இருக்க? என்ன பார்த்து பேசு. மூஞ்சியை தானே பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். போடி போய் டீ எடுத்துட்டு வாப்போ. என்ன பார்த்து பேசினாதான் நான் உனக்கு போய் டீ எடுத்துட்டு வருவேன். அதெல்லாம் பார்க்க முடியாதுப்பா. என்ன பார்க்கறத விட போன்ல அப்படி என்ன நீ முக்கியமா பாத்துக்கிட்டு இருக்க? ஆமா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உன் போன்ல? நான் என்ன வேணாலும் பண்ணி வேண்டி, அதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுமா? படி. ஓ அப்படி. உனக்கு நான் போர் அடிச்சிட்டேன்ல. அப்படியே வச்சுக்கோப்பா. அப்போ என்னை விட உனக்கு அந்த ஃபோன் தான் முக்கியம்ல? ஆமான்ட்டல்ல, எதுக்கு சும்மா அதிக கேட்டுங்கிற? படி இங்க இருந்து முதல்ல. அவ்வளோ திமிரா? இதோட உங்ககிட்ட பேசுறேன் பாரு நானு. என்னடி பிரச்சனை உனக்கு இப்ப காலையில? பின்ன நான் என்ன பார்த்து பேசுங்கிற, நீ பாட்டும் போனை பார்த்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. திமிரு தானே இப்போ உனக்கு? ஓப்பா, ரொம்ப ஓவரா பண்றியடி. சரி, என்ன வேணும் உனக்குப்பா? ஒன்றும் தேவையில்ல, நான் போறேன். எப்படி வெறுப்பாவது பராதியா என் செல்லும். சீப்ப குரங்கு. டேய் விட்றா ராகுலி, விட்றா இரும்பு மாடி, விட்றா. நீ தானே என்ன குரங்குன்னு? குரங்கு என்ன வேலை பார்க்குமோ அதைத்தான் நான் இப்ப பாத்திக்கிட்டு இருக்கேன். சரிയോ? ராகுலே விடு ராகுலே, எனக்கு கோவமா வருது ராகுலே, விடு. இப்ப என்னதாண்டி பிரச்சனை உனக்கு? என்னதுடி ஓவர சீன் விட்ற? அதை நீங்க இந்த வீட்டுல ஒன்னத்தை வளர்க்குறீங்களே, அதை போய் கேளு. இந்த வீட்டுல நம்ம என்ன வளர்க்குறோம்? மணியா? அவளே தான். சரி, என்னப்பா அவளுக்கு?
நந்தினி அண்ணனோட இப்போ சேடு கடைக்கு போகிறாள்ல, அது போகக்கூடாதான். போகாமல் அந்த அம்மா கூடவே உட்காந்துக்கணுமா இன்னைக்கு ஃபுல்லாக. ஏன்னா அந்த அம்மா இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த வீட்டில் இருப்பாங்களாம். அது ஒரு கை சைடா சாய்க்கு. ஏன்டிய கடைக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கூட தான் உட்காந்துக்கலாம். ஏன் கடைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிச்சதையா? கேட்டால் அது சொல்லுது, இப்போ போய் தாலி செயினை வாங்கிட்டு வந்தால் எல்லாரும் அதை பற்றி தான் பேசுவாங்க, என்னை பற்றி யாரும் பேச மாட்டாங்க, என்னை பற்றி யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லுது லூஸ் அது. உனக்கே தெரியுதுல்ல அது லூசுன்னு. அப்போ விட்டுரு, நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? அந்த டென்ஷனெல்லாம் தூக்கிட்டு வந்து என் மேலே வர காமிச்சுன்னு இருக்கிற நீ. பின்ன ஊ மேலே காட்டாமல் வேறு யார் மேலே காட்டுவாங்களா? அதுவும் இல்லாமல் நீ என்னை பார்த்து கூட பேசல, நீ பாட்டு ஃபோன்லேயே பார்த்துக்கிட்டு இருந்த. நீ ஃபோனில் அப்படி என்ன தான் பார்த்துக்கிட்டு இருந்த? எனக்கு இப்போ பதில் சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஃபோனில் நான் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பார்ப்பேன். அது எதுக்கு நீ உன்கிட்ட சொல்லணும்? சரி, அப்போ நீ அதையே பாரு, என்னை விடு. எம்மா ரொம்ப ஓவரா பண்றாளேம்மா இவ. கோவக்காரக்கிடியே என்ன குத்தி தின்னவா ஏண்டி? கொத்தி தின்னு வரணுமா? சி, அப்படியேடா வரும் அந்த பாட்டில்? யாருக்கு தெரியும், சும்மா வாய்க்கு வந்ததை பாடினேன். எனக்கும் தெரியாதுடா அந்த பாட்டு. ஆனால் கொத்தி தின்ன வாயண்டின்னுலாம் வராதுடா. சரி விடு, என்னமோ ஒன்று. நீ சிரிச்சிட்டாலும் எனக்கு வந்து போதுட்டு சொல்லும். ஏ வீடியோ இருமே. இன்னைக்கும் போய் சாமி கும்பிடுவேன். அதெல்லாம் இல்லை. அப்புறம் என்ன சொல்லும்? வீடுக்கு இருக்கே, நிறைய வேலை இருக்குது எனக்கு. அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டெக்கரேஷன் பண்ணுறவங்களாம் வந்துருவாங்கடா. நீயும் என் கூடவே இருன்னு, நம்ம கூடவே இருந்து பார்த்துக்கலாம் எல்லா வேலையும் கரெக்டாக நடக்குதான்னு. சரி, கூடவே இருந்து பார்த்துக்கிறேன். எனக்கு அதுக்கு பதில் எனக்கு ஒரே ஒரு கிஷ் மட்டும் கொடுத்துட்டு இப்போ. கிசு வேணுமா? ஏன்டா ராகுலே குழந்தை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எனக்கு புருஷன் தானே, புருஷன் மாதிரி நடந்துக்கியேண்டா. நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்ப, ஆனால் உனக்கு மரியாதை கொடுக்கணும்னு வேற எங்கள் வீட்டில் இருந்து சிபாரிசு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு இப்போ ஒரே ஒரு கிஷ் கொடுடி ப்ளீஸ். முடியாது போடா. அப்போ நான் கொடுப்பேன். நீ அதை தானே தினம் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ தெரியுது இல்லை, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணி உன்னையே துரத்தி வந்து கிஷா கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆனால் நீ மட்டும் ஏன்டி எனக்கு கொடுக்கவே மாட்டோம்? நீ ஃபோனில் என்ன பார்த்துன்னு சொல்லு, கொடுக்குறேன். போடி நான் வெளியே. சிப்பா வந்துருச்சு இப்படியே. ஏப்பா இதுங்களுக்குலாம் மூளை எங்கிருந்து தான் இவ்வளோ ஷார்ப்பாக மோசமாக வேலை செய்யுமோ தெரில. சி, அதுதான்டா பொண்ணுங்க, எங்களுக்கு எப்போ எங்கே ஆஃப் படிக்கணும்னு நல்லா தெரியும்டா. நீ மழலை எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. எதுக்கு இப்போ இவ இவ்வளோ சீக்கிரம் வந்து கதவு தட்டிக்கிட்டு இருக்கா? சந்தோஷ் தொடங்க. சந்தோஷ் நந்தினி ஒரு 5 minutes வெயிட் பண்ணி வந்துடுறேன். நீங்க இப்பவே கதவை திறங்க சந்தோஷ். நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசியே ஆகணும். சீக்கிரம் கதவு திறங்க. பிசாசு யோ வரண்டி. நான் தாண்டி பிரச்சனை உனக்கு? பிசாசு எதுக்கு இப்படி கதவை தட்டிக்கிட்டு இருக்க? என்ன பாதி மூஞ்ச மட்டும் காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஃபுல்லா கதவு திறங்க. சட்டை போடலடி, போட்டுட்டு வரேன். சட்டை தானே, பேண்ட் போட்டிருக்கீங்களா? பாவி, கதவை திறையா. என்ன வேகம்? எதுக்கு இவ்வளவு அவசரமா சட்டை போடுறீங்க? அதுக்குன்னு வெறும் உடம்ப காமிச்சுக்கிட்டு நிப்ப நடியா. அதுவும் சரிதான். சரி போடுங்க. நான் வேணா அப்படியே திரும்பிக்கிட்டா. அதுக்குதான் உன்னை வெளியவே நில்லுன்னு பிசஸ் ஆரகுற. அதை பாத்துட்டல அப்புறம் என்ன? நான் தானே பார்த்தேன். அதுக்கு எதுக்கு என்ன இவ்வளவு திட்டுறீங்க? இதை நான் சொன்ன நீ ஒத்துப்பியா? என்னது? சாரி நந்தினி. ரொம்ப மோசமாயிட்டே வரீங்க சந்தோஷ். நீங்க நான் ஒன்னும் தப்பா பேசல. அப்ப நீங்க பேசுனதுக்கு அர்த்தம் என்ன? நீ ஒரு விஷயத்த சொல்றல, அது ஏன் நான் சொன்னேன் என்ன ஆகும்னு கேட்டேன், அவ்வளவுதான். அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க சொன்னது நான் சொன்னது ஒன்னா? வா, வருத்து எடுக்காத நந்தினி, விடு. சரி, இப்ப என்ன விஷயம்னு சொல்லு. எதுக்காக இவ்வளவு அவசரமா உள்ள வந்தா? அது என்னன்னா, இன்னைக்கு ஒரு நாள் தான் உங்க தங்கச்சி இந்த வீட்டுல இருக்க போதான். அதனால நம்ம 2 பேரையும் சேடு கடைக்கு இன்னொரு நாள் போங்க அப்படின்னு சொல்லிச்சு. அது சொல்றதும் கரெக்ட் தானே? அதெல்லாம் கரெக்ட் கிடையாது நந்தினி. முதல்ல அவ எதுக்கு சொல்லணும் நம்ம இன்னொரு நாள் வெளியே போகணும்னு? அதெல்லாம் தேவையில்ல. நம்ம இன்னைக்கே போறோம். இன்னைக்கு ஃபுல்லா நாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா ஒன்னாவே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சந்தோஷ். அதனாலதான். ஏன் இதுக்கப்புறம் நீங்க பார்த்து பேசிக்கவே போறது இல்லையா? போ நந்தினி, இதெல்லாம் ரொம்ப ஸ்டூபிடா இருக்கு. உங்க தங்கச்சி ஆசைப்பட்டா சந்தோஷ், அதனாலதான். நந்தினி லூசா நந்தினி நீனு. அவ ஆசைப்பட்டாங்கிறதுக்காக நம்ம வெளியே போறத கேன்சல் பண்ண முடியுமா? உன்னால இன்னைக்கு என் கூட வர முடியுமா? முடியாதா? சரி, தேவையில்லாம கோவப்படாதீங்க, போலாம். கோவம்லாம் ஒன்றும் படல. ஆனால் செம்ம கடுப்பாகுது நந்தினி. அவள் ஒன்று சொன்னானா அதை உடனே செய்யணும்னு நீ நினைக்கிற. ஆனால் நான் உங்ககிட்ட நேற்றுலேருந்து இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம வெளியே போகலாம், செயின் எடுத்துகிட்டு வரலான்னு இவ்வளோ ஆசாசியாக உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஆனால் அதையெல்லாம் நீ ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாங்கிறல்ல. இன்னொரு நாள் போய்க்கலாமான்னு தான் கேட்டேன். கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லலை. சரியா? எல்லாம் ஒன்று தானே. சரி, இப்போ இதை வச்சு நமக்குள்ளே எந்த பஞ்சாயத்தும் வேணாம். சரியா? அதுவும் இல்லாமல் எனக்கும் ஆசையாக இருந்துச்சு இங்கே இருக்கணும்னு. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக லாஸ்ட்டாக இருக்க முடியும். நாளையிலேருந்து அவனுக்கு நாத்தனாராக மாறிடுவா. ஃப்ரெண்டுங்கிற உறவை தாண்டி ஒரு உறவு வரப்போகுது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. அதுவும் இல்லாமல் அவள் இனிமேல் எங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறா. நான் இங்கே தான் இருப்பேன். ஸோ நாங்கள் முன்ன மாதிரி இருக்க முடியாது தானே அவள் சொன்ன மாதிரி. சோவா ஒன்றும் இல்லை, வாங்க போகலாம். மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று செய்யணும்னு நினைக்காத நந்தினி. அது நல்லா இருக்காது. உனக்கு மனசுல இங்கே தான் இருக்கணும்னா நீ இங்கே இரு. நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம். ஏன்னா என்னால் ஒன்று ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் இங்கேருந்து கூட்டிகிட்டு போக முடியாது. அது நல்லாவும் இருக்காது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம கடைக்கு போயிட்டு சீக்கிரமாக செயின் எடுத்துகிட்டு வந்துடலாம். சரியா? சீக்கிரமா?
ஆமா, போனதுமே டக்குனு எதையாவது ஒன்று பார்த்து எடுத்துட்டு வந்துடலாம். அப்போ வீட்டில் சீக்கிரமா வந்துட்டு ஜாலியாக உங்க தங்கச்சி கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன். நந்தினி, நான் போட்டிருக்க ஷர்ட்டை கூட நான் பார்த்து தான் எடுப்பேன் நந்தினி, சரியா? அதுக்கு நிறைய டைமும் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது உனக்கு எடுத்து கொடுக்குற தாலி சரடை எப்படி நந்தினி நான் அவ்வளோ சீக்கிரமா எடுப்பேன்? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், எனக்கும் அது பிடிச்ச மாதிரி இருக்கணும். அந்த விஷயத்தை நம்ம அழகாக பார்த்து ரசிக்கணும். உனக்கு அது கழுத்தில் இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும்னு நீயும் போட்டு பார்க்கணும். இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் இருக்கு. நீ என்னமோ போயிட்டு சீக்கிரமா எடுத்துட்டு வரலாங்கிற. எங்க பாருடி, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுதுடி. நீ என்ன பண்ணு, நீ இங்கே உன் ஃப்ரெண்டு கூட உட்காந்து கும்மி அடி, சரியா? இன்னொரு நாள் போய்க்கலாம் கடைக்கு. நல்லா சுருக்குன்னு பேசுறீங்களா சந்தோஷ்? ஆனால் நீங்க, நான் உங்ககிட்ட யதார்த்தமாக தானே கேட்டேன் இன்னொரு நாள் போகலாமான்னு. யோப்பா, என்னால் முடியல சந்தோஷ். உங்க தங்கச்சி ஒரு பக்கம் என்ன சென்டிமெண்ட்ல சாவடிக்கிறா, நீங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி எல்லாம் பேசி நான் டார்ச்சர் பண்றீங்க. நான் இந்த பக்கமே இன்னொரு தடவை வரப்போறது இல்லை. நான் என் அக்கா வீட்டுக்கே போறேன். நான் எங்கேயும் வரல. உங்க தங்கச்சி கூட இல்லை, நான் உங்க கூட வெளியவும் வரல. நான் என் வீட்டுக்கு போறேன். போ, தாராளமாக போ, உன்னை யாரும் தடுக்கல. அம்மா அப்போவே சொல்லிச்சு, கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் அந்த வீட்டுக்கு சும்மா போய்கிட்டே இருக்காத, உனக்கு மரியாதையே இருக்காதுன்னு சொல்லிச்சு. இப்போ அப்படி தான் நடக்குது. ஒருத்தராக என்னை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னும் கூடி சீக்கிரத்தில் அத்தையும் மாமாவும் கூட என்னை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான், இருக்கிற ஒட்டுமொத்த மரியாதையும் எனக்கு போகுது. இதுக்கு மேலே என்னால் இந்த பக்கமே வர முடியாது. இந்த பக்கம் நான் வரவும் மாட்டேன். இதோட உங்களுக்கும் என்றைக்கும் ஊரறிய கல்யாணம் நடக்குதோ, எப்போ உங்கள் வீட்டுக்கு நான் மருமகளாக வரணும், அப்போ தான் இந்த வீட்டுக்குள்ளே நான் காலடி எடுத்து வைப்பேன். அது வரைக்கும் இந்த நந்தினி இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டான்.